Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான மூல நோயை குணப்படுத்தக்கூடிய பிடிகரணையை வச்சு நம்ம மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் கருணைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக் பண்ணிடலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே குக் பண்ணிடலாங்க. நம்ம வந்து மசியல் தான் பண்ண போகிறோம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொலையாகவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நீங்கள் வெறும் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற வைக்கணும். அதுக்காக புளி எடுத்துகிட்டு அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம். இப்போது கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயத்தோடவே கடுகும் சேர்த்து பொரிய விட்டாச்சு. ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து அதோடவே தக்காளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிடலாங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம கிழங்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதோட உப்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோடவே சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதோடவே வந்து புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட தண்ணியை வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருணைக்கிழங்கு அந்த இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணணும். இந்த கருணைக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உடம்பு சூடை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மூல நோய்க்கு கூட இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மருந்துங்க. இப்போ மூடி வச்சு நல்லா குக் பண்ணி மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதோடனே நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நல்லா எண்ணெயை காய வச்சு கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளித்து சேர்த்தோம்னா நம்மளோட கருணைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கருணைக்கிழங்கு மசியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.